அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சென்னை சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நாம் காஜா பூரி ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கோம். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக கேசரி பவுடர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணியாக போயிடக்கூடாது. மாவு நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வரணும். இந்த அளவுக்கு நாம் இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் போல் இது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 1,5 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வந்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை நம்ம 3 உருண்டைகளாக பிரித்து உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ 3 பேடாக பிடிச்சாச்சு. இப்போ இதை வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு பேடாவாக நம்ம வளர்த்து எடுத்துடலாம். ரொம்ப லேசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் நம்ம இந்த அளவுக்கு நம்ம இதை வளர்த்து எடுத்துக்கலாம். இப்போ வளர்த்தாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த பேடாவை வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா பேடாக்களையும் வளர்த்து எடுத்துடலாம். முதல்ல வளர்த்ததில் கொஞ்சம் மாவு லேசாக தூவிட்டு தடவி விட்டுட்டு இப்போ நம்ம வளர்த்த ஷீட்டை ஷீட்டில் சேர்த்துடலாம். 2வது ஷீட்லேயும் கொஞ்சமாக மாவு தெளித்து தடவி வச்சுட்டு இப்போது அடுத்த பேடாவை நம்ம வளர்த்து எடுத்துடலாம். நல்லா மாவு கொஞ்சம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த 3வது ஷீட்டையும் 2 ஷீட்டோடு சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சமாக மாவு சேர்த்து எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த ஓரங்களெல்லாம் கொஞ்சம் மடித்து விட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுருட்டி இதை நம்ம மடக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம இதை ரோல் பண்ணி ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போது மடக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் லெவல் படுத்திக்கலாம். கொஞ்சம் இப்படி லெவல் படுத்தி விட்டுட்டு இப்போ ஒரு கத்தி வச்சு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன சின்ன பீசஸாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவில் இருக்கணும். இப்போ சின்ன சின்னதாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிடலாம். இந்த சைடு ஒரு தேய்ச்சிட்டு அந்த சைடு ஒரு தேய்ச்சிட்டு அவ்வளோதான். இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் வளர்த்து எடுத்துடலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவில் இருக்கணும். இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் நாம் வளர்த்து வச்சுருந்த பூரிகளை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இது இருக்கணும். 2 பக்கம் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இது நமக்கு பொரிஞ்சு வரணும். இப்போ பொரிஞ்சிருச்சு, எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே அடுத்த பூரிகளையும் நம்ம இதே மாதிரியே பொரித்து எடுத்துடலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிடலாம்.
இப்போ நம்ம பொரிச்ச பூரிகள்லாம் இந்த சர்க்கரை பாகில் உள்ளே சேர்த்து கொஞ்சம் இந்த மாதிரி 2-3 தடவை திருப்பி போட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம இதிலே போட்டு ஊற வைக்கக்கூடாது. கொஞ்சம் அதை போட்டு இப்படி திருப்பி விட்டு நம்ம இதை எல்லா பூரியும் இதே மாதிரி சேர்த்து எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்மளுடைய காஜா பூரி ஸ்வீட்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சென்னை சிஸ்டர்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.